ராம்நகர்ல பபீதா அவளோட 2 பசங்க சோனு அப்புறம் மோனு கூட வாழ்ந்துட்டு இருக்கா. 2 பேரும் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழைங்க. பபீதா ஊர்லயே கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆனா அதுல இருந்து வர வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த காசு அவங்களோட சாப்பாட்டுக்கு அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு மட்டும்தான் பத்தும். ஒரு நாள், சோனு, மோனு, சீக்கிரமா ரெடி ஆவுங்க, தினமும் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்படி தயாரானாலும் கூட ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆமாம்மா, நாங்க தினமும் ஸ்கூலுக்கு போறதுக்கு நதியில நீச்சல் அடிச்சுட்டு போக வேண்டியதா இருக்கு. அதனால நாங்க நினைஞ்சிடுறோம். ஆமா, ஆனா குழந்தைங்களா, நம்மளால நதியை எதிர்த்து போராட முடியாதே. ஆனா ஒண்ணு, நதியை தாண்டறப்போ ஜாகிரதையா போகணும். ஆமாம்மா, நதியில் ஒரு அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த நதியை தாண்ட வைக்கிறாங்க. அவங்களால நாங்கள் ஈஸியாக நதியை தாண்டிடுறோம். ஆமா, தினேஷ் அண்ணன் ரொம்ப நல்லவரு. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. அம்மா, எனக்காக இன்னைக்கு பால் எடுத்துட்டு வாங்க. ஆமாம்மா, வெறும் பருப்பு சாப்பாடு நல்லாவே இருக்க மாட்டேங்குது, அது கூட பாலும் வேணும். ஆமாம்மா, இன்னைக்கு தலியாவோட பாலும் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். சோனு மோனு ஸ்கூலுக்கு கிளம்பினாங்க. ஆனா பபிதாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் என் குழந்தைங்களுக்கு பால் எப்படி எடுத்துட்டு வருது? நான் செய்யற வேலைக்கு கொஞ்சம் காசு தான் கிடைக்கும், அது வச்சு பால் வாங்குறது கஷ்டம். ஆனாலுமே இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு பால் எடுத்துட்டு வரதுக்கு முழு முயற்சி செய்றேன். பபிதா எப்பயும் போலவே கூலி வேலை செய்யறதுக்காக போனா. ஆனா சாயந்தரம் பார்த்தா அவகிட்ட ரொம்ப கம்மி காசு தான் இருந்தது. அவ சோகமா வீட்டுக்கு திரும்ப வந்தா. அவளோட பசங்க சோனுவும் மோனுவும் அவ பால் வாங்கிட்டு வராதத பார்த்தாங்க. இதனால அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அம்மா, இன்னைக்கு நீங்கள் பால் வாங்கிட்டு வரலையாம்மா? ஏம்மா? அன்னைக்கு 3 பேரும் ரொம்பவே சோகமா தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போறதுக்காக நதி கிட்ட வந்தப்போ தினேஷ் அவங்கள நதியை தாண்ட வைக்கிறதுக்காக வந்தாரு. வந்துட்டீங்களா செல்ல குழந்தைங்களா? ஆமா அங்கிள். இன்னைக்கு எங்களை சீக்கிரமா நதியை தாண்ட வைங்க. அட, என்னாச்சு மோனு, எதுக்கு இவ்வளோ கோவமா இன்னைக்கு இருக்கிற? இவனுக்கு பால் கிடைக்கல, அதனால தான் ரொம்ப கடுப்புல இருக்கான். ஓஹோ, இப்போ புரியுது. பரவாயில்ல, அங்க முன்னாடி ஒரு மந்திர மாளிகை இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க எல்லாமே கிடைக்குமா. இன்னைக்கு நான் அங்க போறேன். அங்க போய் உங்களுக்காக பால் எடுத்துட்டு வரேன், சரியா? அங்கிள், நாங்களும் கூட உங்க கூடவே வரட்டுமா? இல்ல, அங்க குழந்தைங்க போக கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். சோனு சரியாதான் சொல்றான். நான் தனியா போறேன், உனக்காக நான் நிறைய பொருட்களை எடுத்துட்டு வரேன். அங்கிள், நான் சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்க முடியாது. சரி, இப்பவே நதியை தாண்டி நம்ம போலாம். அந்த மாளிகையில பொருட்களை கேட்கலாம். தினேஷ் 2 பேரையும் நதியை தாண்ட வச்சாரு. அவங்க 3 பேரும் அந்த மந்திர அரண்மனை கிட்ட வந்து சேர்ந்தாங்க. தினேஷ் அரண்மனைக்குள்ள போனப்போ அங்க புகையா இருந்தது. அப்புறம் பயங்கரமான பொருட்கள் அவனை பயமுத்துச்சு. தினேஷ் அங்க இருந்து வெளியில வர பார்த்தாரு. ஆனா யாரோ அவனை பிடிச்சிட்டதால தினேஷ் சத்தமா கத்தினான். ஐயோ, காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, வந்து என்ன காப்பாத்துங்க. அங்கிள் இதுக்கு கத்துறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆபத்து போல. வா, போய் காப்பாத்தலாம். அப்பதான் அவங்களுக்கு நதியில இருந்து ஒரு சத்தம் கேட்டது. அங்க ஒரு சின்ன பையன் நதியில முழுங்கிக்கிட்டு இருந்தான். சோனுவும் மோனுவும் அந்த சின்ன பையன் பக்கம் பார்த்தாங்க. ஒரு பக்கம் அரண்மனையில இருந்து தினேஷோட அலறல்கள் சத்தம், அப்புறம் இன்னொரு பக்கம் நதியில இருந்து ஒரு சின்ன பையனோட அழுகிற சத்தம் கேட்டது. முதல்ல யாரை காப்பாத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, தினேஷ் மாமா பெரியவரு, அவர் எப்படியாவது வெளியில வந்துருவாரு. ஆனா இவன் சின்ன பையன், இவனால வெளியில வர முடியாது. முதல்ல அவனை காப்பாத்தலாம், அதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட போலாம். 2 பேரும் நதியில குதிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நீந்த வராது. ஆனாலுமே அவங்க தோல்வியை ஒத்துக்காம அவங்க மொத்தத்துல அந்த குழந்தைய புடிச்சிட்டாங்க. அவங்க 3 பேரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா அப்பதான் சோனுக்கு ஒரு மரக்கட்டை கிடைச்சது. 3 பேரும் அந்த மரக்கட்டைய புடிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்புறம் சோனுவும் மோனுவும் அரண்மனைக்குள்ள ஓடி போனாங்க. ஆனா அங்க தினேஷோட குரல் கேட்கவே இல்ல. 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. அங்கிள் இதுக்கு பேசவே மாட்றாங்க. என்ன நடந்திருக்குமோ தெரியலையே. ஹே சிவனே, யாருக்குமே ஒன்றும் ஆகக்கூடாது. உள்ள போய் பார்த்தப்போ 2 பேருக்குமே தலை சுத்திடுச்சு. அந்த இடத்துல தினேஷ் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் பக்கத்துல ஒரு பெண் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்க நிறைய சாப்பாடு இருந்தது.
அடேங்கப்பா, நீங்க எங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நாங்க டென்ஷன் ஆயிட்டு இருந்தோம். உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு நீங்க எங்க கிட்ட சொல்ல கூட இல்ல. ஆமா அங்கிள், மோனு சரியா தான் சொல்றான். இதுல இவரோட தப்பு எதுவும் இல்ல. அந்த இடத்துல முழுங்கிட்டு இருக்கிற பையன் என் பையன்தான். நீங்க 2 பேரும் எவ்வளவு நல்லவங்கன்ட்டு நான் பார்க்க நினைச்சேன். அதனாலதான் நான் அவனை தண்ணில முழுங்க வச்சேன். ஆனா உங்களோட உயிரை பத்தியும் கவலைப்படாம அவனை காப்பாத்தினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? ஆமா. இப்போ இந்த மந்திர அரண்மனைய உங்களுக்கு கொடுக்கறேன். இங்க உங்களோட எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும். நீங்க உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம். இனி நான் என் குழந்தைய கூட்டிக்கிட்டு வேற ஒரு உலகத்துக்கு போறேன். அப்போ எங்களுக்கு நதியை கூட தாண்ட வேண்டி இருக்காது. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்களோட அம்மாவோட சேர்ந்து அந்த அரண்மனைக்குள்ள இருந்தாங்க.